பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا ذكر مبارك أنزلناه أفأنتم له منكرون صدق الله العلي العظيم. இது, அதாவது இந்த குர்ஆன் நாம் வழங்கிய அருள்மிக்க இறைமறையாகும். அவ்வாறு இருக்க இதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் உலக மக்கள் அனைவர்களுக்கும் அது ஒரு ரஹ்மத் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது அருள் வளம் மிக்க இறைமறையாகும் என்று சொல்கிறான். இந்த குர்ஆன் அருள் வளமிக்க இறைமறை, அதாவது ரஹ்மத்தை தரக்கூடிய ஒரு பொக்கிஷம்தான் அல் குர்ஆன் என்பது. நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோமா இல்லையா? ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஒரு சஹாபி ஃபஜருடைய நேரத்துக்கு முன்பாக குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் வீட்டு வாசலுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த குதிரை மிரண்டது. இவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். மறுபடியும் ஓதினார்கள். அந்த குதிரை மிரண்டது. இவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். குதிரையும் மிரள்வதை நிறுத்தி கொண்டது. மூன்றாவது தடவை அந்த குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதுகின்ற பொழுது அந்த குதிரை மிரண்டதை பார்த்த உடனே முற்றிலும் ஓத நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் குர்ஆன் ஓத நிறுத்திய உடனே அந்த குதிரை நிறுத்திவிட்டது. வெளியே வந்து பார்க்கிறார்கள். வானத்தில் அப்படியே மேகம் மேல் நோக்கி போய் கொண்டிருந்தது. காலையில் ஃபஜர் தொழுத உடனே ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதினேன், ஆனால் குதிரை மிரண்டது. அதுக்கு காலுக்கு கீழே இருக்கின்ற குட்டியை மிதிச்சிருன்னு ஒரு கவலையில், ஒரு பயத்தில் நான் ஓத நிப்பாட்டி விட்டேன். வெளியே வந்து பார்த்த மேல் நோக்கி மேகங்கள் சென்று கொண்டிருந்தது என்று சொன்ன நேரத்தில் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்கள் அதை குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருக்கலாமே, மக்களெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதை, ரஹ்மத்துடைய மலக்குமால் இறங்குவதை மக்களெல்லாம் பார்த்திருப்பார்கள் என்று ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அப்போ அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்ற பொழுது ரஹ்மத்து இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வானவர்கள் நம்முடைய எந்த இடத்துல வைத்து ஓதப்படுகிற அந்த இடத்துல இறங்குகிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இந்த அல் குர்ஆன் ஷரீஃப், நாம் வழங்கிய இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் அருள்மிக்க இறைமறை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். அல் குர்ஆன் ஷரீஃபோடு யார் தொடர்பு இருக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவார். வரலாற்றில் 3 சஹாபாக்கள் உண்டு. ஒன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயசு ரொம்ப சின்னவங்க. அவங்களோட வயசுல ரொம்ப சின்னவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ரெண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப குள்ளமான சஹாபி. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், அதாவது அபூஜஹலை கொலை செய்து விட்டு அவருடைய தலையை தூக்கிட்டு கூட அவங்களால முடியல. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால அபூஜஹலுடைய தலையை வெட்டி அந்த தலையை கூட தூக்கிட்டு வர முடியல. அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் குள்ளமானவங்க, அவங்க கொஞ்சம் உயரமானவங்க, அவன் தலை பெருத்தவன். அப்ப சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
ஆனா ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை பார்த்துவிட்டு எல்லா சஹாபாக்களும், ஒட்டுமொத்த எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃபோடு இருந்த தொடர்பு அவர்களுக்கு. குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தார்கள், அப்படியே மெய்மறந்து போவார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன், நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன். இவங்க சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ் வஹி உங்களுக்கு இறங்கும்போது நான் எப்படி யா ரசூலல்லாஹ் ஓதும்போது நீங்க ஓதுங்க யா ரசூலல்லாஹ் நான் கேட்கிறேன். ஆனா ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓத வைத்து இவர்கள் கேட்பார்கள், ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், நீங்க ஓதுங்க என்று சொல்லி இவர்கள் கேட்பார்கள். அப்படி ஓதும் போதுதான் ஒரு சமயம் சூரத் நிசா எடுத்து ஓதுகிற பொழுது ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா என்ற ஆயத்து வருகிற பொழுது தேம்பி தேம்பி அழுதார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவருடைய ஓதுவதனுடைய அந்த அமைப்பையும் கேட்டு அதனுடைய அர்த்தத்தையும் கேட்டு ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று வரலாறு உண்டு. அப்போ அந்த அல் குர்ஆன் ஷரீஃபோடு இருந்த ஒரு தொடர்பினால்தான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. இரண்டாவது சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக ரொம்ப சின்ன பிள்ளை, எல்லா சஹாபாக்களோட வயசு சின்னவங்க அவங்க. ஆனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம் பக்கத்திலே வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் வச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள தான் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நான் ஒரு நிமிடம் நேரத்தை செலவழிப்பது. யார் சொல்றா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நான் ஒரு நிமிடம் நேரத்தை செலவழிப்பது 1,00,000 ரக்காத்து தொழுவதோடு எனக்கு சிறந்தது. ஏன்னா அறிவு பொக்கிஷம் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அறிவாளியோடு இருக்கணும் நான் ஆசைப்படுவேன், அந்த அறிவாளியோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. ஆனா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா யார பக்கத்துல வச்சிருப்பா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே. ஏன்னா குர்ஆன் ஷரீஃபோடு அவர்களுக்கு இருந்த அந்த தொடர்பு, குர்ஆன் ஷரீஃபோடு இருந்த அவருடைய அந்த இணக்கம், குர்ஆன் ஷரீஃப் மேல இருந்த அவர்களுக்கு ஈடுபாடு, குர்ஆன் ஷரீஃப் வசனங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த விளக்கம் அத்தனையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிடித்து போன காரணத்தினால் அவர்கள் தன் பக்கம் அழைத்துக் கொள்வார்கள். எல்லா சஹாபாக்களும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இணைத்துக் கொள்வார்கள். வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குர்ஆன் ஷரீஃபோட இருந்த தொடர்பு. மூன்றாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு குர்ஆனுக்கும் குர்ஆனோடு இருந்த தொடர்பு. குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை, அது எழுதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயசுல சின்னவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு 50 வயசு இருக்கும்போது இவங்க பிறக்கிறாங்க. அப்போ அந்த வஹி எழுகின்ற பொழுது அந்த வஹியை பதிவு செய்யக்கூடிய ஒரு சஹாபாக்கள் அவர்கள் ஆகி போகிறார்கள். சின்ன வயசுல அந்த வஹியை எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் அவர்களுக்கு வழங்கினான். அந்த குர்ஆன் ஷரீஃபை எழுதினார்கள், குர்ஆன் ஷரீஃப் வசனத்தை எழுதினார்கள். கடைசி அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தினால், அந்த குர்ஆன் ஷரீஃபோட ஈடுபாடுனால குர்ஆனை எல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒன்று சேர்த்து புத்தக வடிவத்தில் கொண்டு வருவதற்கு எல்லா சஹாபாக்களும் தலைமை சஹாபியாக இவர்கள் இருந்து அதை காரியத்தை முடித்துக் கொடுத்தார்கள் என்பது ஒரு வரலாறு. இன்னைக்கு நாம குர்ஆன் ஷரீஃப் புரட்டி எடுக்கிறோம், புரட்டி பார்க்கிறோம். அதுக்கு யாருங்க மூல காரணம்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். வயசுல சின்னவர்கள் தான், ஆனா மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள், மிகப்பெரிய ஒரு சாதனை செய்தார்கள். குர்ஆனோடு தொடர்பு இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சாதனை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், அந்த சாதனையை புரியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இன்னைக்கு உலக மக்கள் அனைவர்களும் அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்ற பொழுது, அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை புரட்டுகின்ற பொழுது, ஒவ்வொரு தாளா புரட்டுகிற பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய தியாகம் நம்ம கண்ணுக்கு வந்து போகிறதா இல்லைங்களா? அப்ப குர்ஆனோட தொடர்பு இருந்தா அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த குர்ஆன் ஷரீஃபோட தொடர்பு நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓது ரமலான்ல மட்டும்தான் எடுத்து ஓதுன மாதிரி ஆயிப்போச்சு. ரமலான்ல அது ஒரு சிலர்கள் தான் எடுத்து ஓது, மற்றவங்கள அப்படி மூடிட்டு போயிடுறது, அந்த குர்ஆன் ஷரீஃப் பார்க்கறதே கிடையாது. அருமையானவர்கள், குர்ஆனோடு நாம் தொடர்பு இருப்போம்.
குர்ஆனோட தொடர்புல இருப்போம். சய்யிதுனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் குர்ஆனை ஓதுவார்கள். சட்டத்தை ஏற்றுகின்றாரு, சட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஹதீஸ் தெரியல, குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை எடுத்து ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து விடுவார், அறிவு கண்ணை திறந்து விடுவார். குர்ஆன் ஷரீஃபினுடைய பாக்கியம் அது. குடும்பத்தில் வறுமை இருக்கிறதா, குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவோம். நிம்மதி இல்லையா, குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவோம். பரக்கத்து இல்லையா, குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவோம். ஒரு காலம் அப்படித்தானே இருந்தது, சந்தோஷம் இருந்தது குடும்பங்கள்ல. மக்ரிப் பிற பார்த்தீங்கன்னா யாசின் ஓதுவாங்க. மக்ரிப் பிற பார்த்தா சூரத்துல் வாக்கியா ஓதப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் முசல்லா விரித்து பெண்மணிகள் எல்லாம் சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்க, சூரத்து ரஹ்மானை ஓதுவாங்க, சூரத்து யாசிரை ஓதுவாங்க. இன்னைக்கு எதுவுமே காதுல கேட்கல, எல்லாமே டிவி தொடராதான் கேட்குது. நம்ம இந்த பள்ளிவாசல் விட்டு கீழே இறங்கினா ஒரு வசனம் கூட நிக்காத அளவுக்கு நம்ம வீட்டுக்கு போனா டிவி ஆன் பண்ணா விட்டுல இருந்து நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த கருத்துக்கள் அந்த வசனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த வசனம்? அந்த தொடரோட வசனம். அந்த அளவுக்கு சத்தமா வீட்டுல எல்லாரும் சத்தமா வச்சு டிவி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்கள், ஒரு காலத்துல குர்ஆனோட தொடர்பு இந்த சமுதாய பெண்கள் இன்னைக்கு அந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வீட்டுல குர்ஆனோட தொடர்புல இருந்தா அந்த வீட்டுல பரக்கத்து. அந்த பெண்மணி எடுத்து ஓதுகின்ற பொழுது அவருடைய கணவன் எடுத்து ஓதுவார், அவருடைய பிள்ளைகள் எடுத்து ஓதுவார்கள். அந்த குடும்பமே பரக்கத்தா இருந்துச்சு. அதனால என்ன செய்யப்பட்டு பள்ளிவாசல் வந்தா அந்த பிள்ளைகள் ஆண்களும் என்ன செய்வார்கள், அந்த அவருடைய பெண்மணி அந்த அவருடைய பிள்ளைகளும் குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவாங்க. இன்னைக்கு வீட்டுல பெண்கள் குர்ஆன் எடுக்காதனால ஆண்கள் பள்ளிவாசல் வந்து குர்ஆனை தொடுறது இல்லை. எங்க வீட்டுல பரக்கத்து இருக்கு நினைச்சு பாருங்க, எப்படி குடும்பங்கள்ல நிம்மதி இருக்கும். குர்ஆன் நிம்மதியை கொடுக்கிறது, குர்ஆன் பரக்கத்தை கொடுக்கிறது, குர்ஆன் ரஹ்மத்தை இறக்குகிறது. அத்தனை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஹாதா திக்ரு முபாரக்குன் அல்லாஹ் சொல்றான். இது பரக்கத்து பொருந்தியது, அருள் வளம் மிக்கது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை சொல்றான், எவ்வளவு பெரிய பாக்கியமான கருத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அந்த குர்ஆனோட தொடர்பு இல்லாம சமுதாயம் ஒதுங்கி கொண்டே இருக்கிறது. அதுவுமா பிள்ளைகளுக்காக குர்ஆனை படிக்கக்கூடிய பெத்தவங்க இருக்காம அதுவும் கிடையாது. நாம தான் குர்ஆன் ஓதாம போயிட்டோம், நாம தான் குர்ஆன் ஓதுறது கிடையாது, மக்ரிப் பிற ஓதுறது கிடையாது, ஃபஜருக்கு பிற ஓதுறது கிடையாது, ஜும்மா நாள் அன்னைக்கு கஹ்ஃப் ஓதுறது கிடையாது. நம்முடைய பிள்ளையா குர்ஆன் ஓதட்டுன்னு சொல்லி மாசா கணப்புறா, அதுவும் கிடையாது. என் பிள்ளை காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவான், அனுப்ப முடியாத சிறுத்து. சரி, சாயந்தரம் அசருக்கு பிற மாசாக்குவா, இல்ல டூசருக்கு போயிடுவான், அஜித்து வர முடியாது. சரி, மக்ரிப்ல இருந்து இஷா வரை ஒரு அஜித் அதுக்காண்டி வச்சிருக்கோம், மக்ரிப்ல இருந்து இஷா வரை ஓதுங்க, இல்ல அஜித் அப்பதான் வெளியே போவான். அப்ப எப்பதான் குர்ஆனை ஓதுவீங்க? அப்ப உங்க பிள்ளைக்கு எப்பதான் நீங்க குர்ஆனை கத்துக் கொடுப்பீங்க? நீங்க குர்ஆன் ஓதுனாதான் உங்க பிள்ளைக்கு குர்ஆனை கத்துக்க முடியும். நீங்க என்ன செய்ய, குர்ஆன் எடுத்து படிச்சாதான் உங்க பிள்ளை. நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை படிக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வரும்? இப்ப நாமும் படிக்கிறது, நம்ம பிள்ளையும் குர்ஆனோட தொடர்பு இல்லாம இருக்குன்னா இந்த சமுதாயம் எப்படி வளரும் நாம பார்க்கணும். இந்த சமுதாயம் எப்படி வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்கணும். அருமையானவர்களே, ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மே மாசத்துல வந்து சம்மர் கிளாஸ் மறைச்சு ஓதுனா போதுமா? அந்த ஒரு மாசம் மட்டும் குர்ஆன் பிள்ளைங்க பேர பிள்ளைகள் செய்து மாசாக்கு போன்னு சொல்லிட்டு வரும். அது கூட என்ன, வீட்டுல இருந்தா தொந்தரவு தாங்க முடியாது. வீட்டுல இருந்தா அவன் படுத்துற பாடு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புவாங்க. அது அஜித்து காலை 9:30 மணி 1 மணி வரை வச்சுட்டாரா ரொம்ப சந்தோஷம். ஒரு அரை நாள் பொழுது சீக்கிரம் போயிடுது, நீ மாசாக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது. அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மதரசாக்கு சம்மர் கிளாஸ் அனுப்பிக்கிறாங்க. மற்ற நாள்ல அசர்ல இருந்து மக்ரிப் வரைய அல்ல மக்ரிப்ல இருந்து இஷா வரைய நடக்கிற அந்த மதரசால பாத்தீங்கன்னா பிள்ளைய ரொம்ப ரொம்ப கம்மி. நம்முடைய ஊரை பொறுத்தளவு, நம்முடைய ஊர்ல இருக்கின்ற குடும்பத்தை பொறுத்தளவு இங்க ஓதுற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 40 பிள்ளை வருது பெரும்பாடா இருக்குது. 40 பிள்ளை எத்திக்கிறது. எத்தனை பிள்ளைங்க ஒரு ஜும்மா தொலைக்கிறா 40 பேர் வரணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அடிப்படையில் ஜும்மா தொலைக்கிறா தான் 40 பேர் வரணும். அது 40 பிள்ளைகளோட மதரசா பிள்ளைகள்னா அப்ப என்ன ஆகுறது? சமுதாயம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு? குர்ஆனோட தொடர்பு இல்லாத சமுதாயமா வளர்ந்துகிட்டு இருக்குது. குர்ஆனோட தொடர்பு இல்லைன்னு சொன்னா வெற்றி கிடையாது, குர்ஆனோட தொடர்பு இல்லைன்னு சொன்னா பரக்கத்து கிடையாது, குர்ஆனோட தொடர்பு இல்லைன்னா நிம்மதி கிடையாது. இதையெல்லாம் மறந்து இன்னைக்கு நாம குர்ஆனோட தொடர்பு இல்லாம நம்ம பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கணும். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் போன அத்தனை திரும்பி வரும்.
போன வெற்றிகள் அனைத்தும் திரும்பி வரும், போன பரக்கத்து அனைத்தும் திரும்பி வரும், போன ரஹ்மத் அத்தனையும் திரும்பி நம்ம நோக்கி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. குர்ஆனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்தைகளுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.